ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி டெக் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கூகுள் பே மூலமா மற்றவங்களுக்கு பணம் அனுப்புறது எப்படின்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஜிபேல இதுல நிறைய மெத்தட்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஸ்கேன் எனி QR கோட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கடையில் ஏதாவது ஷாப்பிங் பண்றீங்கன்னா அவங்க QR கோடு வச்சிருப்பாங்க. அந்த QR கோடை இதுல ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதுல என்டர் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்துல இருக்க இந்த சிறிய ஆரோவை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும். இது உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட்லேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்க பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் UPI பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்டர் பண்ண அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இனி நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பே கான்டாக்ட்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைலில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த கான்டாக்டை கிளிக் செய்யுங்க. அப்புறம் அந்த கான்டாக்டை சர்ச் பண்ண கஷ்டம் அப்படின்னா மேலே இருக்க சர்ச் பார்ல அவங்க நேமையோ இல்லைன்னா மொபைல் நம்பரையோ என்டர் பண்ணி கூட அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேஜில் கீழே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த சிறிய ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்க பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் UPI பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்டர் பண்ண அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா பே ஃபோன் நம்பர். இப்போ உங்களுக்கு உங்க கான்டாக்ட்ல இல்லாத யாருக்காவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த பாக்ஸ்ல அந்த கான்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணா அவங்க ஜிபே நேம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேஜில் கீழே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த சிறிய ஆரோவை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க பே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் UPI பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இதை கிளிக் செய்தீங்கன்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இந்த பாக்ஸில் யாருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறீங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை இதில் என்டர் பண்ணிட்டு அப்புறம் IFSC கோடு இந்த பாக்ஸில் அவங்க IFSC கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி வேற அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடும் தெரிஞ்சாதான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர். இந்த பாக்ஸில் அவங்களோட அதே அக்கௌண்ட் நம்பரை ஒருக்கா கூட என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் அவங்களோட நேமை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னா நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் செய்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த சிறிய ஆரோவை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க பே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் UPI பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் செய்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா பே UPI ID ஆர் நம்பர். இதை கிளிக் செய்தீங்கன்னா யாருக்கு அமௌண்ட் அனுப்பணுமோ அவங்க UPI ஐடியை இதில் என்டர் செய்யுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. அப்புறம் என்னன்னா நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் செய்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த சிறிய ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க
பே இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் யூபிஐ பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதை கிளிக் செய்தால் இப்போ உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களோட ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணியை ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா 2 அக்கௌண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து மேலே இருக்கும்படி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மணி ரிசீவ்ட் ஆகிய அக்கௌண்ட்டை வந்து கீழே இருக்கும்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்டர் செய்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த சிறிய ஆரோவை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் கீழே இருக்க ட்ரான்ஸ்ஃபர் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் யூபிஐ பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்படி ஜிபே யூஸ் பண்ணி மணியை வந்து ஈஸியாக நம்ம மொபைல் மூலமாக மற்றவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.